ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். அழகான நாள் இன்று அக்ஷய திருதிங்க. எல்லாருமே போய் தங்கம் வாங்கலாமா, கொலுசு வாங்கலாமா, நிறைய இதை பண்ணலாமா, எந்த வாங்க முடியலையேன்னு சொல்லி சில பேர் இந்த மாதிரி பரபரப்பாக இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு தங்கம் வாங்க வேண்டிய நாள் கிடையாதுங்க. தங்கம் வாங்கி தானமாக கொடுக்க வேண்டிய ஒரு நாளுங்க. எப்படிமா இவ்வளோ விலைவாசியாக விற்கிறாங்க, நம்மளால பணக்காராலே ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு ஏழையால் எப்படிமா வாங்க முடியுமான்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக கவலையே படாதீங்க. அருகில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு போய் நல்லபடியாக உப்பு வாங்கிட்டு வாங்க. உப்பில் தாங்க லக்ஷ்மி நாராயணர் இருக்காங்க இல்லைங்களா. உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் உங்ககிட்ட என்ன மலர்கள் இருக்கோ வாங்கி அந்த மலர்களை எடுத்துகிட்டு வந்து துளசி ஆகட்டும், பிறகு மருதாணி ஆகட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எந்த மலர்களாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதுலேயும் மல்லி ஜாஜி இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷங்க. இந்த மலர்களெல்லாம் வச்சு அந்த உப்புக்கு அர்ச்சனை பண்ணுங்க. தாயே மகாலட்சுமி அம்மன் தாயன்னு சொல்லி பல அர்ச்சனைகள் பண்ணுங்க. தாயே, நான் வாழ்கிற காலத்தில் நானும் செல்வந்தராய் வாழணும்னு சொல்லி அம்மன் தாய்க்கு மகிழ்ச்சியாக முறையிடுங்க. அம்பாளே இறங்கி வந்து நமக்கு ஒரு வழிகாட்டியா செல்வந்தராய் நம்மளை வாழ வைப்பாங்க. சரிங்களா. பிறகு அம்மன் பேரில் ஒரு தங்கம் வாங்குற அந்த தருணமானது நாம் வச்சிருந்தா, தங்கம் வாங்கக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு இருந்தால் ஒரு சிறிய காணிக்கை, ஒரு 50 ரூபாயை வச்சுக்கோங்க, ஒரு 100 ரூபாயை வச்சுக்கோங்க. யாருக்காவது தர்மம் பண்ணுங்க. இந்த தங்கத்தின் பேரில் யாராவது வாங்கி அன்னம் வாங்கி சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி தர்மத்துக்கு கொடுங்க. அந்த தர்மமே உங்களை காப்பாற்றும். சரிங்களா. நமக்கும் நிறைய செல்வம் சேரும், கவலைப்படாதீங்க. பிறகு இன்னைக்கு மாதா அன்னபூர்ணேஸ்வரி அம்மா பிறந்தநாள். அம்மாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்னபூர்ணி இல்லைன்னா இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா? கிடையாதுங்க. அன்னம் தாங்க. சொத்து பத்து கார பங்களா கூட நமக்கு இன்னும் வேணும்னு சொல்லுவோம். ஆனால் யாராவது அன்னம் விட்டால் மட்டும்தான் எனக்கு போதும், வயிறு ரொம்பிச்சு அன்னு நாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படின்னா அந்த மாதா அன்னபூர்ணேஸ்வரம் இந்த அழகான நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. அம்பாளுக்கு நல்லபடியாக இந்த தருணத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. மாதா அன்னபூர்ணேஸ்வரி அம்மாவுக்கு என்னுடைய அன்பு மகளின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அம்மா தாயே மாதா அன்னபூர்ணேஸ்வரி அம்மன் தாயே போற்றி. பிறகு இன்னைக்கு உலகத்துக்கே ராஜாவான எம் சிவபெருமான் குபேர பகவானுக்கு தங்கம் தானமாக கொடுத்த நாளுங்க இன்னைக்கு இல்லைங்களா. பகவானே நப்பன் ஈசனே குபேர பகவானே போற்றி. குபேரர் வாங்கி தான் நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த மாடப்பருவியில் எல்லாருக்கும் அவங்க பக்திக்கு ஏற்ற மாதிரி செல்வங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. குபேர பகவானே போற்றி. குபேர பகவானை நான் மனதார இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணலாம். என்ற சிவப்பாகிட்டே தங்கம் தானமாக வாங்கியிருக்காங்க. அப்பாவும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கோ மகனேன்னு சொல்லி நிறைய தங்கமானது குபேர பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நாம் அனுபவிக்க வேண்டாமா? அப்பனா எனக்கு குபேர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பிறகு உலகத்துக்கே அதிபதியான செல்வத்துக்கே அதிபதியான எம் சிவபெருமானுக்கும் கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கோங்க. செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி நாராயணரை நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுங்க. உப்புக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்களா. தங்கம் போய் ஓடி போய் எல்லாம் வாங்காதீங்க. போயிட்டு வாங்க. இருந்தால் ஒரு துளி காணிக்கையாவது யாருக்காவது தங்கம் பேரில் தானம் பண்ணுங்க. அந்த தங்கமே இந்த வருஷம் முழுதும் நம்மளை தேடி வரும். உழைப்பு கேட்ட பலன் சில பேருக்கு அதிர்ஷ்டமாக வரலாம் இல்லைங்களா. கண்டிப்பாக வருங்க. நியாயமான ஒரு கோரிக்கை இருந்தால் பகவானே அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. சரிங்களா. வாழ்கிற காலத்தில் நியாயமோ தர்மமோ இதை கடைப்பிடிச்சோம்னாலே போதுங்க. நிச்சயமாக நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி தங்கமே ஆகட்டும், நான் நினச்ச காரியமே ஆகட்டும், நம்ம கை கொடுங்க. இதை எந்த மாற்றமும் இல்லைங்க. மீண்டும் ஒரு உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த அக்ஷய திருதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய அன்பு தெய்வமகள் என் விகாஷினி. அழகான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷினி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். ரொம்ப அழகான அன்புடன். சரிங்களா. ஓம் நம சிவாய. பகவானே வெற்றியில் மருக. மகாலட்சுமி தாயாரே போற்றி. அப்பா பகவானே என் அப்பன் ஈசனே போற்றி. ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர திருஷ்டம்பலம். நன்றி.